உன்னால் ஒரு விஷயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியவில்லை என்றால் நீயே இன்னும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் சரியாக புரிந்து கொள்ளாத எதையும் நம்மால் சரியாக செய்துவிடவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் போய் சேர வேண்டிய வெற்றி என்பது ஒரு இறுதி புள்ளி இல்லை, அது ஒரு தொடர் பயணம். ஒரு விஷயத்தில் வெற்றி அடைந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள நாம் இன்னும் அடுத்தடுத்த வெற்றிகளை அடைய வேண்டியது அவசியமாகிறது. ஒரு வெற்றியை அடைந்துவிட்டால் ஓய்ந்து போய் அங்கேயே ஓய்வெடுத்து விடாதீர்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையும் ஒரே இடத்தில் முடங்கிவிடும். நீங்கள் உங்களை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்களது திறமைகளை நாளுக்கு நாள் வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியமானது. உயரத்திற்கு வந்துவிட்டோம் என்று கர்வம் கொள்ளாதீர்கள். உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாகத் தெரியலாம். ஆனால் நீங்களும் அவர்களில் ஒருவர்தான். உங்கள் எண்ணங்கள் அழகாக இருந்தால் அது உங்களையும் அழகாக மாற்றிவிடும். வெற்றி ஒரு விளக்கு. அது ஒருபோதும் தானாக எரியப்போவதில்லை. நீங்கள்தான் அதை ஏற்ற வேண்டும். பல வழிகளைக் கடந்தும் பல வலிகளை தாண்டியும் கிடைப்பதுதான் வெற்றி. உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வார்கள். பொய்களை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் காலத்தை மட்டுமே கடந்து செல்வார்கள். வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை, நீதான் அவற்றை தவறவிடுகின்றாய். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்றத் தெரியவில்லை என்பதைதான் உனக்கு பிழைக்கத் தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. காத்திரு, எல்லருடைய விஷமும் ஒரு நாள் கழையும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் எப்படிப்பட்டவர் என்று. சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள். அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே. அவர்களை துரத்தாதே. உன் மதிப்பு என்ன என்பதை உணர். உன்னை வளமாக்கு, எல்லா நலமாகும். உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்துவிடுங்கள். இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பார்கள். யார் உன்னை இந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்கள் வேஷங்களும் கழிந்து போகிறது. போலியான அன்பிற்குதான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்து பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் இத கேளு. இந்த 3 பழக்கம் உன்கிட்ட இருக்கா? எல்லாரையும் ரொம்ப சீக்கிரம் நம்புவது, எல்லார் மேலையும் ரொம்ப பாசம் வைக்கிறது, யாரையும் ஏமாற்ற நினைக்காத மனசு. இதெல்லாம் உன்கிட்ட இருந்தா நீ ஒரு ஏமாளி. உன்னை ஈஸியா ஏமாத்தி அழ வச்சிட்டு போயிடுவாங்க. பலரது அவமானங்களையும் சிலரது துரோகங்களையும் உன்னை செதுக்கும் ஊழியாய் மாற்றிக்கொள். உன்னை சிதைக்க வந்தவைகளே உன்னை அழகாய் உருவாக்கும். உன்மேல் தவறில்லையென்றால் எவனாக இருந்தாலும் துணிந்து நில். எதிர்த்து நில், யாருக்கும் அஞ்சாதே.